சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, எஸ்பிஐ வங்கியில் யாரெல்லாம் கணக்கு வைத்திருக்கீங்களோ அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே மிக மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறதாகவும் இந்த அப்டேட் மக்களுக்கு கண்டிப்பாக அதிர்ச்சி தரக்கூடிய அப்டேட்டாக தான் இருக்க போகுது. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்திய வங்கிகளே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக விளங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எஸ்பிஐ வங்கியில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம். எதற்காகனா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸு இந்த பேங்க் கொடுக்கறதுனால இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படின்றது அதிகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகள் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்குதுன்றதுனாலே நிறைய மக்கள் இதில் கூட்டமாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அதிர்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்புகளாக 4 முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அதில் முதல் அறிவிப்பு தான் ஆன்லைன் வங்கி சேவை கட்டணம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமாக தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஃபோன்பே, கூகுள் பே, இந்த மாதிரி பேடிஎம் போன்ற ஆப்ஸை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில தான் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு அந்த வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் மாதம் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ரூபாய் 200 அப்படின்ற கட்டணத்தை விதிக்க போகிறோம் அப்படின்னு வங்கி முடிவு செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற எந்த டீட்டெயிலும் இன்னுமே ஷேர் பண்ணல. கூடிய சீக்கிரம் தனது வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் மூலமாக ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லாம் வங்கிகள் அப்படின்றதே ஒரு சேவிங்ஸ்க்காக இருக்கிறதுன்னு போயிட்டு இப்போது நம்ம மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இந்த வங்கிகள் அப்படின்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டுருக்கு. இந்த 200 கட்டணம் சார்ஜ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இரண்டாவது அறிவிப்பா, ஏடிஎம் பண பரிவர்த்தனை கட்டணம் மாறி இருக்கு. அதாவது மாதத்திற்கு 5 டைம் இலவசமாக நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு சொன்னது போயிட்டு இப்போ மாதத்திற்கு 3 பரிவர்த்தனைகளை மட்டும்தான் இலவசமாக மேற்கொள்ள முடியணும். அதற்கு மேலே பரிவர்த்தனை செய்கிறோம் அப்படின்னா 25 ரூபா ஒவ்வொரு டைமே கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது 3.5% வட்டி வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா 2 something தான் இருந்தது. ஸோ இப்போது 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு கூட சொல்லலாம். நான்காவதாக கேஒய்சி அப்டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வங்கியுமே கேஒய்சி அப்படின்றது கட்டாயம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நிலையில் நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கே போயிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லைனோ, நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா ஈஸியாக அந்த வங்கியோட ஆப்பை யூஸ் பண்ணியே ஜஸ்ட் உங்களோட ஆதார் அண்ட் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே வீட்டில் இருந்தபடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள். கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.